இந்த வீட்டுல யார் லைட்டு போட்டுருக்கு இப்போ? எங்க? ஆமா, அதோ போறாங்க பாருங்க ரெண்டு பேரும். வீட்டில் தூங்கிட்டு இருக்கும்போது படிக்கட்டு வழியா கொலு சத்தம் சக்க 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 சக்கன்னு கேட்டிருக்கு. ஐயோ, சாவர் அந்த கூட கணத்துல வச்சு நான் மட்டும்தான் பார்த்தேன். கணத்துல விடுறது வேற யாருமே பார்க்கல. ஏமாடுவீங்க. மேலா ஃபீமேலா உங்களுக்கு தெரியல, பட் அந்த உருவம் வந்து ஆக்ஷன்ல தான் பேசியிருக்கு. போலாம், இது வேண்டாம். நீ மற்ற விஷயத்துல வந்து பண்றனா சரி, இதுல வேண்டானாவா? ஏய், ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க, இங்க எதுக்கு பயப்படுறீங்க? இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம், நம்மளை தாண்டின விஷயம் தான் அது. இந்த கேட்டுக்கு நடுவில் ஏதோ மினுங்குச்சுன்னா இப்போ எல்லாம் தெரியுமா? அத்தனை ஆசை முடியாது இறந்துட்டாரு. இந்த வீட்டுல யார் லைட்டு போட்டுருக்கு இப்போ? எங்க? ஆமா, ஹோலி ஷிட், இவ்வளோ நேரம் இங்கே இருட்டாக இருந்தது, திடீர்னு லைட் எரியுது. நேற்றுமே இந்த மாதிரி வந்து நடந்துருக்கு. இன்னைக்கு இப்படி பண்ணி சாப்பிட்டீங்க? அம்மம்மி வராங்க. என்னடா பேய் கூட சகவாசம், நான்லாம் 70 வருஷமா. ஆமாமே, நீங்கள் பிரேதம் கண்டோ? பயம் பத்தியா தேடி வந்தோம். எனக்கு வாங்க மாட்டேன். வீட்டில் தூங்கிட்டு இருக்கும்போது படிக்கட்டு வழியா கொலு சத்தம் சக்க 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 சக்கன்னு கேட்டிருக்கு. ஏய், இப்போ கேட்டுச்சா? கை தட்டுற சத்தம் தான். அம்மா என்ன சொல்றாங்க, உங்களை பார்க்க வராங்க, நீங்க எதுக்கு சொல்றீங்க? அதுதான் நானும் சொல்கிறேன். எல்லாரும் இருக்கும்போது பார்க்க வராங்க. ஸோ நம்ம என்ன ஏதுன்றது கேட்கலாம் அவங்ககிட்ட. நீ எதுக்கு இப்படி பார்த்துட்டு இருக்க? இவங்க என்னத்தை பார்த்துட்டு இருக்க? நான் எதையும் பார்க்கல. ஐயோமா, இவனுக்கு தான் போய் பிடிச்சிருக்கு. சத்தியமா நான் எதுவும் பார்க்கல. இவ்வளவு நாங்க பார்த்துட்டு இருந்தோம். கூப்பிட்டதுக்கு அப்புறம் நான் எதையும் பார்க்கல, அப்படி நடக்காத மாதிரி பேசுறான். நான் எதுவுமே பார்க்கல. ஏய், நீ பாத்தியா? ஆமா, என்னன்னா அந்த நம்மளுக்கு அங்க கேப் இருக்கு. அந்த கம்பியில தெரியுது, செகண்ட் கம்பில இருந்து தெரியல. ஆனா மனுஷன் இல்ல, பட்டி. இப்போ வந்து ராம் வெளியே போறேன்றாங்க. எவ்வளவு சொல்லியும் கேட்கல. ராமும் மாமியும் போறாங்களாம். இருங்க நான் வரேன். எங்க போறியா அவங்க கூட? பாப்பா நீ ரொம்ப பயப்படுற, நீ போவாத. தைரியமா இருக்கவங்க மட்டும் போனா போதும். ஸ்வேதா, தைரியமா இருக்கியா? எனக்கு அது பயம்னு ஃபீல் ஆகல, ஆனா போவேணான்னு தோணுச்சு. போனா ஒன்னும் ஆகாது, நான் ஷுவரா சொல்றேன். அதோ போறாங்க பாருங்க ரெண்டு பேரும். எவ்வளவு தைரியமா போறாங்கன்னு தெரியல, செம்ம பயமா இருக்கு. சீரியஸா ஆக்சுவலி ஸ்ட்ராங்கா இருக்க சோல்ஸ் தான் இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணணும். நம்ம பயப்படவே கூடாது, பயந்தா இதை ட்ரையே பண்ணக்கூடாது. ஆக்சுவலாக எல்லாருமே இந்த இடத்துல தான் ஏதோ உருவத்தை பார்த்தாங்களாம். கிட்ட போவோம். என் கூட மாமி வராங்க. ஹாய். பயம்னா எனக்கு என்னவே தெரியாதுன்றாங்க. இந்த டேர்னிங் பயங்கர மோசமாக இருக்கும். எங்க இவரையோ? ஆஹா. ஆமா ஆமா ஆமா. ഒയ്യോ ഉണ്ടെങ്കിൽ സൈൻ കൊടുക്കാം. நாங்க உங்களை பயமுறுத்த மாட்டோம். இங்க மலையாள பேர்ல மலையாளத்தில் சம்சாரிக்கி. அவங்க சிரிச்சுட்டு வராங்க. இந்த இடத்துல தான் ஃபோக்கஸ் ஆகி தொலைது ஏதோ. சொல்றேன், எங்க அப்பாவும் அம்மாவும் என்னத்தை கொடுத்து அவனை வளர்த்தாங்கன்னு தெரியல. இவ்வளோ தைரியம் ஆகாது. சீரியஸா 1000 தான் நம்ம தான் உலகத்துல வாழ்றோம் வைக்கிறோம்னு சொல்லட்டுமே, ஆனா அது நம்மளை தாண்டி ஒரு பாராமனல் ஸ்பிரிட். பேரமனலா? ரொம்ப வாய்ப்பு வருது. அது ஏதோ பேராநார்மல் ஆக்டிவிட்டி. அங்க பாரு போய் பேசிட்டு இருக்காங்க. அது ஐயோ ஐயோ ஐயோ, சீரியஸா எனக்கு என்னமோ ஒரு ஷேடோ மாதிரி தெரிஞ்சது. ஐயோ, நான் மேல சொல்றேன், மேல எப்படி ஷேடோ போகும் பைத்தியக்காரி? மேல ஷேடோ பார்த்தேன்றேன்னா சவுண்டு கேட்டோம். என்ன சவுண்டு? டேர்னிங்ல ஒரு இது இருக்குல்ல, சர்ச்சு. அந்த சர்ச்சு கிட்ட என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு ஆக்சிடென்ட். பைக் ஏதோ ஒண்ணு ஆகி அந்த கம்பி இருக்குல்ல, அந்த கம்பி கழுத்துல குத்தி இறந்துட்டாங்க. சரியா? சத்தியமா? ஆமா. இவங்க அந்த கதையை சொல்றாங்க. உள்ள இருந்த சத்தம். என்ன சத்தம் கேட்டுச்சு? உள்ள ஏதோ சடக் சடக் அப்படின்னு நடக்கிற மாதிரி. இவ்வளோதான். ஒரு ஷார்ட் வாக். அப்புறம் நாங்கள் அப்படியே அமைதியாக வந்துட்டோம். அங்கே போய் நின்றுட்டு மலையாளத்தில் கேட்டோம். ஏன்னா மலையாள பேயில, அதனால மலையாளத்தில் யாராவது இருக்கீங்களா என்ன ஏதுன்னு கேட்டோம். ஆனால் இந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. ஸோ ஐ திங்க் இங்கே இருக்கிற எல்லாருமே, பார்த்தவங்க எல்லாருமே, நான் நோட் பண்ண வரைக்கும் பார்த்த எல்லாருமே அழுதாங்க. அதே மாதிரி பார்த்த எல்லாருமே சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, இது வந்து கெட்டது ஒன்றும் கிடையாது, ஜஸ்ட் பார்த்துட்டு போக வந்திருக்கு அப்படின்னு. தூங்கி எழுந்து வந்து அம்மா தான் சொல்லிட்டு போகுது. நம்ம தாத்தா தான் சந்தோஷத்துல பார்க்க வந்திருப்பாருன்றாங்க. ஐயோ, இந்த அம்மா உள்ள எப்படி நிக்குது பாரு.
അപ്പൂപ്പനെ കണ്ടിട്ടുണ്ടോ? അതുണ്ട്. അമ്മയെ വന്ന് വിളിക്കും. அவங்க என்ன சொல்றாங்கன்னு புரியுதா? அவங்க பேயை பாத்தியான்னு கேட்டா பேயெல்லாம் அதெல்லாம் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. தாத்தாவை பாத்தியான்னு கேட்டா தாத்தா உனக்கு என்ன பேயான்னு கேக்குறாங்க. தாத்தாவை எப்பவுமே பாப்பாங்க. இவங்க எல்லாரும் பார்த்தது தாத்தா மாதிரிதான் இருக்குன்றாங்க. എല്ലാരും കാണും. ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? എല്ലാരും വന്ന് எப்போ நம்மளோட வந்தாலும் வரும். എല്ലാ വർഷവും சத்தியமா சொல்றேன், இந்த வீட்டு பின்னாடி அத்தனை பேர் போய் வச்சிருக்காங்க. பின்னாடி போறது நார்மலா இங்க இருக்கிறவங்களே போக மாட்டாங்க நைட் நேரத்துல பின்னாடி தேவையில்லாம. உங்களுக்கு ஒண்ணு இருக்காது. போதும் தண்ணி எடுத்து வாங்குவாங்க. ஓ மை காட், எப்படி இருக்கு இல்லை? பயங்கர இருட்டு. நானே ஆக்சுவலாக போன வாட்டி வரும்போது இந்த சைடு பெட்ரூமில் தான் படுத்திருந்தோம். நைட்டு இந்த இடத்துல ஒரு வெள்ளை கலரில் ஒரு உருவம் கிராஸ் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. எனக்கு அல்லே இல்லை. லாஸ்ட் டைம், அதாவது ஒரு 1 இயர் இருக்குமா, வந்து 1 இயர் முன்னாடி. ஸோ நாங்கள் தண்ணி பிடிச்சிட்டு தண்ணி ஏறி இல்லை இப்போ தான் ஒரு முக்கியமான விஷயத்த வந்து ஏமாடுறீங்க. அது தெரிஞ்சதுனால தான். அம்மா போய் பேசுற நீ மூஞ்ச காட்டு. ஐயோ எதுக்குமா அழுகுற? ஆக்சுவலி அண்ணன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது இப்படிலாம் பண்ணுறாங்க. ஸோ வந்து உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது, எனக்கு அதுக்கே பார்க்கவே பயமாக இருக்குது, உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது காது கேட்கு எல்லாமே கரையுங்க பின்ன எல்லாரும். அம்மா எதுக்கு அழுகுற? இப்போ அண்ணன் கேட்டாங்க, உங்களுக்கு தெரிஞ்ச காது கேட்காத வாய் பேச முடியாத யாராவது இறந்துருக்காங்களா அப்படின்னு. அப்போ வந்து எங்களுக்கு யாருமே ஞாபகம் இல்லை அப்படின்ட்டோம். இப்போ திடீர்னு நான் வந்து ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கும்போது யோசித்தேன், நம்ம வீட்டு பின்னாடி பெரியம்மா வந்து அவங்க இறந்துட்டாங்க. அவங்க சூசைடா இல்லைங்க, தவறி விழுந்துட்டாங்க கிணத்துல. ஐயோ எனக்கு பயமா இருக்கு. கிணத்துல தவறி விழுந்து இறந்துட்டாங்க. அதனால பின்னாடி போக வேண்டாம் நான் சொல்லிட்டு இருந்தேன். இப்போ வந்து யோசிச்சு பார்த்தா அவங்களுக்கு காது கேட்காது, வாய் பேச முடியாது. பட் ஆனால் அண்ணனுக்கு வந்து தெரியவே தெரியாது. அண்ணனுக்கு அது தெரியாது அப்படி ஒரு ஆள் இருக்கிறதே. அவங்க ஆக்ஷன்ல தான் பேசுவாங்க. ஆனால் அவங்க இத்தனை வருஷமா வந்ததே கிடையாது. அங்கே இருந்து போய் நீ அவங்கள பார்த்துருக்கியா? ஆமாம், என்ன அவங்க தான் வளர்த்துனாங்க. உன்னை அவங்க தான் வளர்த்துனாங்களா? அவங்க குழந்தை எல்லாம் இல்லை, கல்யாணம் எல்லாம். அதனால தான் கொண்டு அவங்க எதுவும் அட்டாக்கோ இல்லை எதுவுமே பண்ணல. ஜஸ்ட் அவங்க கரெக்டாக அண்ணன் கேட்டாங்க, காது கேட்காதவங்க வாய் பேசாதவங்க யாராவது இறந்துருக்காங்களா? இறந்துருக்காங்க. அவங்களுக்கு தெரியாது நிஜமா இங்கே ஒரு விஷயம் நடந்தது. ஏன்னா அது அம்மா ரொம்ப வருஷம் முன்னாடி நடந்த ஒரு விஷயம். என்கிட்ட அம்மா சொன்ன ஞாபகம் என்கிட்ட இருந்தது. அதை வச்சு தான் நான் கேட்டேன். இப்போ நான் பின்னாடி போகும்போது ப்ராசஸ் பண்ணி கேட்டா ரொம்ப நேரமாக யோசிச்சுட்டு இருந்தோம். அவங்க என்னன்னா அவங்களுக்கு காது கேட்காது, அவங்க பேசாது. அவங்கள அப்படியெல்லாம் பண்ணாலும் அவங்க போகணும். யார் என்ன சண்டை போட்டாலும் என்ன அப்படி பண்ணாத போ. அப்போ என்னை இப்படி தூக்கி கொண்டு வந்து கொடுத்தனாவே எல்லா கோவமெல்லாம் அவங்களுக்கு கொண்டு வந்து நின்றுமா. என்னை பார்த்தனாவே அவங்க மேலே வந்த இடம் எல்லாமே இப்போ எனக்கு தான் சொல்லிட்டு பண்ணாங்க. அவங்க ஒருவேளை அதனால தான் கொண்டு நாங்கள் வெளியே நின்று யார் என்னன்னு கேட்கும்போது வேறு சத்தம் மட்டும் போடுறாங்களோ. உங்களுக்கு பேச வர்றது இல்லை. ஐயோ நம்ம எவ்வளவோ கோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். இது வேற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ். சீரியஸாக வெறித்தனமாக இருக்குது. இத்தனை வருஷம் வந்ததே இல்லை. வெளியே நிற்கிறாரு, நல்லா பாருமாடா பாருமா, தமிழ் தெரியலன்னு கேட்டேன். இங்கெல்லாம் தெரியுது அவனுக்கு. சித்தே இந்த உச்சிக்கு ഇവിടെ നോക്ക്. റൗണ്ട് ശരീരം ഫുള്ളായിട്ട് അങ്ങനെയാ. ഫുള്ള് ഇവിടെ ഉണ്ട്. ശ്വാസ് ശരീരം ഫുള്ള് ഉണ്ട്. കീറി എനിക്കുണ്ട്. ഉണ്ടോ? ഉണ്ടാവലുണ്ട്. அவங்க இங்க இருக்கும்போது மட்டும்தான் அவங்க உடம்புல அதே கீரை இருக்குமா? உனக்கு எது இருக்கான்னு பாரு. இல்லடா நான் யோசிக்கிறேன். ஆக்சுவலா எனக்கு வந்தது இந்த வீட்டுக்கு வந்த உடனே. இங்க பாரு, தெரியுதா? இது வந்தது. உண்டு. இன்னொன்று சொல்லட்டா, இந்த இந்த இது இந்த இதை நோட் பண்ணும்போது தான் நான் என் உடம்புல பார்த்தேன் நிறைய இடத்துல கீரல், நகைக்கீரல். இப்படி நகம் கீறிய மாதிரி 3 பாடு. அது எப்படின்னா சிங்கிளா இல்லாம இப்படி. ஆக்சுவலாக இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரெசன்ஸ் கேமராவில் தெரிய ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் தான் நம்ம முழிச்சிருக்கணும். போடா அவங்களுக்கு கிடைக்காத முடியலாம். நீயும் அம்மா மாதிரியே ஆயிட்டு வர. அப்போ அவங்களுக்கான ஒரு ஆம்பளை மாதிரி தான் இருப்பாங்க. அவங்க ஒரு ஜென்ஸ் என்ன வேலை பார்ப்பாங்களோ அதே வேலை பார்ப்பாங்க. வீட்டு உள்ள எல்லாம் வேலை பார்க்க மாட்டாங்க, சமைக்க மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க. எவ்வளவு தண்ணி விழுந்தா இழுப்பாங்க. என்னை இங்க இடுப்பை வச்சுட்டு இந்த மலை மேல ஏறுவாங்க, திருப்பி கீழே இறங்குவாங்க. அது எத்தனை வாட்டி மலை மேல ஏற சொன்னாலும் ஏறுவாங்க, திருப்பி கீழே இறங்குவாங்க. குளிப்பாட்டுறது, கொள்றது, செய்யறதுன்னு சொல்லிட்டு
டெய்லி ஒரு 10 வாட்டி ஆடை கறந்து எனக்கு பால் கொடுக்கும். பால் எடுத்து கொடுக்கும். எனக்கு தாய்ப்பால் இல்லைன்னு சொல்லிட்டு கறந்து பால் எனக்கு கொடுக்கும். அப்புறம் பெருசாக நான் இது பண்ண மாட்டேன். எங்க போனால் அதுதான் கூட்டு வரும் எல்லாமே செய்யும். அப்போ அதுக்கு என்ன அப்படின்னா அதை யாரும் எதுவும் சொல்லக்கூடாது. பொண்ணு மாதிரி நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்க கோவப்படுறீங்க, யாரே சொன்னாவோ பேசினாவோ அதுக்கு டக்குன்னு கோவம் வந்துடும். இல்லைன்னா அது கல் தூக்கி அடிக்கும். நீ இப்போ சண்டை போட்டாங்கன்னா கல் தான் தூக்கி அடிக்கும். அப்போ என்ன பண்ணுது, கோவத்தை தணிக்கிறதுக்காக என்ன பண்ண, என்ன தூக்கி அப்படி விட்டாங்கன்னா அது பேசாமல் ஆகிடும். சாவர் வந்து கூட கிணத்துல வச்சு நான் மட்டும்தான் பார்த்தேன். கிணத்துல விடுறது வேற யாருமே பார்க்கல. இன்னைக்கு தானே கிணத்துல தண்ணியே இல்லை. தண்ணி இல்லை. ஆமா, எத்தனை வருஷம் ஆச்சு தண்ணி இல்லாம போய்? 8 வருஷம் மேல. தண்ணி காலியாவே ஆகாது கிணத்துல. இப்ப கூட நம்ம ஞாபகப்படும் எல்லா டாட்ஸும் கனெக்ட் ஆகுது. இப்போ அது பேசாத. நான் அப்பா இப்படி ஆக்ஷன் பண்ணி பேசும் அந்த நினைப்பு தான் எனக்கு போச்சு. ஆனா அதுக்கு வாய் பேசாது இல்ல, எல்லாமே கையில தான் காமிக்கும். அமாவாசை என்ன ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு பண்ணிருக்குமோ. அமாவாசை 12 மணி முழுசா நம்ம அடிக்கடி நினைச்சு பார்த்துதான் வந்து பிறந்திருக்கு போல. இதே மாதிரிதான் பாசமா இருக்கும் எல்லாரும் மேல. இது பொண்ணுங்க அப்பா நினைச்சு பாருங்க, குட்டி பேருமா தான் வந்திருக்கும் அப்படின்னு. அங்க சொல்லுவாங்க எப்பவும் அமாவாசை ஆயாலும் இன்னைக்கு நமக்கு காமிச்சு கொடுப்போம். ரெடியா பாக்குறதுக்கு கிளார்லாம் கிடையாது, ஸ்ட்ரெயிட்டா தான் வச்சிருக்கேன் போனை. எந்த எஃபெக்டும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஸ்ட்ரெயிட்டாக தான் வச்சிருக்கேன் கேமராவை. கிளார் அடிக்கிறதுக்கு இங்க ஒண்ணுமே இல்லையே. அது எங்க இருந்து வருது பாரு. வீட்டுக்குள்ள போற மாதிரி காட்டுதோ. ஓகே, ஸோ வந்து ஃபைனலி ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தாச்சு. ஸோ ஃபைனலி வந்து என்னன்னா இப்போதைக்கு நாங்கள் கண்டுபிடிச்சது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி இது வந்து எங்க அம்மாவோட பெரியம்மா. பேசிக்காவே அவங்க வந்து என்னன்னா ஃபுல்லா தென்னை மரம் ஏறுறது, செவுரு எல்லா விஷயமும் கேதர் பண்ணிட்டு வந்திருக்கோம் நாங்க. அவங்களுக்கு வந்து செவுரு, பெரிய பெரிய செவுரு ஏறுறது, பெரிய பெரிய தென்னை மரம் ஏறுறதுன்னா ரொம்ப பிடிக்குமா. அசால்ட்டான ஒரு விஷயம். இன்னொன்னு, அவங்க வந்து புதன்கிழமை தான் இறந்துருக்காங்க. நாளைக்கு புதன்கிழமை, அது ஒண்ணு. இன்னொன்னு அமாவாசை ஒண்ணு. இன்னொன்னு அவங்க கிணத்துல குதிச்சுதான் செத்துருக்காங்க. கிணறு இன்னைக்கு காலி. இத்தனை வருஷம் இல்லாதது இன்னைக்கு காலையில இருந்து எங்களுக்கு கிணத்துல தண்ணி இல்லாம அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் நாங்க. சீரியஸா என்ன பண்ணன்னு தெரியல. அண்ட் இன்னொன்று என்னன்னா, அவங்களுக்கு காது கேட்காது, வாய் பேச முடியாது. அண்ணன் வந்து அங்கே உருவம் பார்த்தது மேலா ஃபீமேலான்னு அவங்களுக்கு தெரியல. பட் அந்த உருவம் வந்து ஆக்ஷன்ல தான் பேசியிருக்கு. அது பார்த்த உடனே அண்ணன் சொன்னாங்க, பட் எங்களுக்கு வந்து தெரியல, ரெகக்னைஸ் அதை யோசிச்சு அது பண்ண முடியல. நாங்கள் உள்ள உட்காந்து நார்மலாக பேசிட்டு இருக்கும்போது தான் எங்களுக்கு அது ஞாபகமே வந்துச்சு. ஸோ அதான், அதனால நாங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்தது இது அவங்க தான் எங்களுக்கு ஃபீல் ஆயிருக்கு. ஸோ நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கோம்னா, நாளைக்கு வந்து போயிட்டு கோயிலுக்குலாம் போயிட்டு அதுக்கப்புறமா அன்னதானம்லாம் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். இங்கே யாரு அந்த பிளான்ல நாங்க இருக்கோம். ஏன்னா எல்லாரும் செம்ம பீதியில இருக்கோம். இன்னொன்னு, அந்த ஸ்பிரிட் வந்து அது மோஸ்ட்லி எங்களோட பெரிய அம்மா தான். அவங்க வந்து எங்களை எதுவுமே பண்ணல, ஜஸ்ட் எங்களை பார்க்க வந்திருக்காங்கன்னு கிளியரா தெரியுது. ஆமா, ஸோ நாங்க எல்லாம் அந்த நம்பிக்கையில சேஃபா போய் தூங்குறோம். ஒண்ணுமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி நம்ம வேற எதனா கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இங்க நீ இருந்தான்னு வச்சுக்கோங்க, ஒரு வாரம் இருந்தாலும் 1000 கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். நான் லாஸ்ட் டைம் வந்திருக்கும் போதே நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். நாங்க அதெல்லாம் கூட கதையா கூட நாங்க உங்களுக்கு சொல்றோம். வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. ஆமா, ஸோ உங்க எல்லாரையும் நாங்க அடுத்த வீடியோல பாக்குறோம். மோஸ்ட்லி தான் வந்து இன்ட்ரோவே இல்லாத ஒரு ஒன் ஆஃப் த வீடியோ நம்ம இருந்தோம், கடைசி கேப்ல போய் எடுத்தாச்சு. சீரியஸா. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய சூப்பரான வீடியோ கண்டென்ட்டோட வரும். இன்னும் உங்க எல்லாரையும் நாங்கள் அடுத்த வீடியோ பார்க்குறோம். Until then, it's bye from நான் வேற கரெக்டா தேடிட்டு இருக்கேன். ஏதாவது தெரியுதான்னு தேடிட்டு எதிர்பார்த்து படுத்தாச்சு உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க பாப்பா. பயமுறுத்தி விட்டீங்க. படிக்கட்டுல பாரு, நேரா பாப்பா தான் படுத்திருக்கான்னு. படிக்கட்டு வழியெல்லாம் பேய் வராது பாப்பா, படிக்கட்டு வழியெல்லாம் பேய் வராது பாப்பா. கொஞ்சம் அங்கே பாரு கண்ணா. அவங்க பாரு பாப்பா, அண்ணனை கொஞ்சம் திரும்பி பாரு. பிரகலைகள் ஆரம்பம். குட் நைட்.